அனைத்து பட்டமளிப்பு முடித்து விட்டு இப்போது காலையில் வந்திருக்கின்றேன். தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஒருவரை வந்திருக்கின்றேன். இப்போது வேண்டும் தந்தையை பார்க்க வேண்டும். தலையை நாம்
புலவர்கள் பாட்டாலும் ஐந்தமிழ் ஏற்றாலும் பாவல கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி ஒரு நாட்டில் ஒரு பகுதியாக செய்யக்கூடியதுதான் இந்த அமரபுரி நாடு. இந்த அமரபுரி நாட்டில் அமரச்சிம்மன் அமரச்சிம்மன் நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையில்லை சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன். எனக்கு முழுதாக வர வேண்டிய அவை காவலாளியை காணவில்லையே. பாம்பு முட்டை அழவா வச்சுக்கிறேன். முட்டை மேலே பாம்பு படுத்துக்குது. நீ அடிக்கணும், என் பாம்பு கிளம்பணும், விஷத்தை கக்கணும். தவமா தவ இருந்து எங்க அம்மா என்ன பெற்றாங்க. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை கிடையாது. அந்த ஏழுமலையான ஏழுமலையான உன் 7 மலையை ஏறி வந்து கோவில ஒரு 3 சுத்து சுத்தி உண்டிய ஒரு சுத்து சுத்தி உண்டியில இருக்கிற பணத்தெல்லாம் வாரிக்கணும் வந்துடுறேன்னு வேண்டிக்கிறாங்க. அந்த ஏழுமலையார் கோவிலுக்கு எதுக்கு சொல்றாங்க? என் குறையெல்லாம் தீர்த்தா
ஏதோ என் கையில இருக்கிற காணிக்கையை நீ உண்டிய போறதெல்லாம் வேண்டிப்பாங்க. எல்லாம் பணம் போறேன்னு வேண்டாம். யாருதான் வாய்க்கு பார்த்தேன். அதனால வாங்கி வந்து வேண்டிக்கிறாங்க. எங்க அம்மா வேண்டாங்களா இல்லையா? அழகான குழந்தைய வயிற்றுல யாருடைய அந்த ஏழுமலையார் அந்த ஆண்டவன் கடா சூட்டு கடாச்சத்து அழகான குழந்தையாக அவதரித்து ஆவணி மாதம் அஷ்டமி திதி சொல்லு யாரு போறா நான் போறேன். ஐயா அழகான குழந்தையாக குழந்தையாக எங்க அம்மா வயிற்றுல கருத்தரிச்ச 7ஆம் மாசம் எங்க அம்மாவுக்கு பூ முடிக்க அத்தெல்லாம் வர வெளியே வந்து பார்க்கலான்னு பாக்குறேன். எங்க எல்லோனுக்கு வழி தெரியல. எங்க அம்மாவுக்கு வழியெல்லாம் மாற்றி விடுறாங்க. ஆட்டாங்க உள்ளே வயிற்றுல ரவுண்ட் சொல்லு சொல்லு எங்க அம்மா வயிற்றுல விதவிதமா சாப்பாடு எங்க அம்மா சாப்பிடலாம். நான் எட்டி சாப்பிடலான்னு பாக்குறேன். எங்க ஒயர் தொப்புல மாட்டிக்கிறீங்க 9ஆம் மாசம் எங்க அம்மாவுக்கு சீமந்தம் எல்லாம் சொந்த பந்தெல்லாம் வராங்க. என் வயிற்று தடி தடி பாக்குறேன். என் மேல கை படுது. நான் வெளியே வரலான்னு பாக்குறேன். எல்லோனுக்கு ஒரு லைட் கூட கிடையாது. 10ஆம் மாசம் டெலிவரி தேதி கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸ்ல எங்க அம்மா வெயிட்டு போனாங்க. நான் வயிற்று உள்ள இருந்து பாத்துக்கிறேன். போய் ஹாஸ்பிட்டல் கலந்துட்டேன். 10 டாக்டர் 10 நர்ஸ் உள்ள பிரசவம் பாத்துக்கிறாங்க. யாருக்கு? உனக்கு. எங்க அம்மாவுக்கு பாருங்க. எங்க அம்மாவுக்கு பாருங்க தெரியும். நான் நினைச்சேன். அப்ப நான் எங்க இருக்கிறேன்? நீ வயிற்றுல இருக்க. பரவாயில்ல முடிஞ்சு மணி 10 ஆச்சு. எங்க அம்மா 9:30 மணிக்கு உள்ள இட்டு போனாங்க. இது வரைக்கும் வெளியே வந்த பாடு கிடையாது. தாடியை வெளியே விட்டாங்க. திரும்பி பார்த்தா டாக்டர் நர்ஸை லவ் பண்ணிக்கிறாரு. பார்த்தேன். இப்பேற்பட்ட உலகத்துல நம்ம பிறந்த உலக தாடியை உள்ள வெளியேற்றி பார்த்து திரும்ப உள்ள போயிட்டேன். 2வது பாக்குறாங்க. எங்க அம்மா வயிற்று வழியில கத்துறாங்க. வழி எடுத்துக்கிச்சு. நான் வரமாட்டேன். வெளியே போட்டாங்க. 2வது தாடியை உள்ள விட்டு பார்த்தா டாக்டர் முத்துங்கிறாரு. அதை பார்த்துட்டு சொல்லிட்டு உள்ள ஓட்டு 2வது உள்ள போயிட்டேன். அழகான குழந்தை என் கழுத்துல கட்டி 4 கேசி வச்சுதான் அம்மா உயிரோடு இருக்கா சென்றுதா கால வைக்கிறதுனால உள்ள படு போறோம் போல அப்படி தவமா இவ்வளோ அடி அடிக்கிறேன். ஒரு வேலை அடிச்சு நான் செத்துட்டேன்னா என்ன மாதிரி எங்க அம்மாவுக்கு குழந்தை கொடுக்கலாம். எங்க அம்மா சேர்த்து போய் ஒரு பெண்களுக்கு பிரசவம் என்பது மறுபிறவி எடுக்கிற மாதிரி அதை போய் விளையாட்டா அது இல்லாம கால தாமதிக்கத்தால் கட்டுக்கதை அள்ளி வீசி விட்டாயே. இது அமரவை நாட்டில் இந்த அமரத்தின் ஆட்சியில் நாட்டு மக்கள் அனைவரும் எவ்வித சிறப்போடு மன்னர் ஆட்சியிலே அனைவரும் கை கட்டி வாய்ப்புத்தி உங்கள் பாதவியை கத்தி 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 இந்த குடிமக்கள் இருந்தால்தான் இந்த மன்னனுடைய செங்கோல் எனக்கு ஒரே மகன் 10 மகன் அயலாடி சென்று பட்டங்கள் முடித்து இந்த நாளை வருவதாக செய்து அமர்கையா இளவரசர் வருகிறார். ஆ
ஐயோ நம்ம 16 பேர் ஒன்னா தானே ராஜாவே போயம்மா பஸ்ல உட்கார மாட்டேன் தானே வருவான் தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்க அதை பார்த்து நாங்க சிரிச்சு கட்டுவேன் அந்த காலம் எப்ப நல்லா பாக்குறீங்களா என்ன வாயில வச்சாரு பாத்தீங்களா வாயில சளி அபு ஐஸ்கிரீம் அது என் பொறைய என் பாட்டு பார்த்து கொடுத்து பார்க்க போயப்பா இது நம்ம மூக்கு நம்ம சரி இது நம்ம மூக்கு நம்ம சரி இதற்கு சிந்தி போட்டா கொரோனா வரும் இல்லனா காக்கா மூக்கு சரியை செஞ்சு கீழே தான் போடுவாங்க என்ன வாயில போட்டு நம்ம கூட இறங்கினான்னு என்ன கேட்கலாம் சோறு எங்க போறான்னு ஒரு நாள் கூட நிக்க மாட்டான் மீட்டிங் போனா கூட 2 மணிக்கு வந்து அப்பா சோறு நான் வர கோயிலோட தான் அற்புதமான சாப்பாட்டுல ஒரு குறை இல்லப்பா எல்லாரையும் உட்கார வச்ச தலைவாழை இலை போட்டாங்களா உனக்கு மட்டும் சின்ன இலைய போட்டாங்களப்பா சின்ன இலையா இருக்குதுன்னு திரும்பி பார்க்க காட்டி கையை சின்ன இலையா தலைவாழை இலைய போட்டு உன்னை உட்கார வச்சாங்களப்பா இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துட்டாங்க அண்ணன் குட்டியில சாப்பாடு வாரி 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 வைக்கிறாங்க அவன் அங்கத்துக்கு 10ல படுக்கோடு சோத்த வாரி கவுத்துக்கணும் சாம்பார் மூச்சு தொங்கல் பையன் பக்கத்துல கோயில்கறிய பார்த்து உனக்கு எழுந்து உக்காந்தா நல்ல மங்கில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்களப்பா எடுத்து நல்லா காராமணி போதுற மாதிரி போதுட்டேன் ஐயோ நீ சாவத்துக்கு தான் போதுட்டு யார் ராஜா உனக்கு எப்படிடா வந்த என் மோட்டக்கார பாட்டிய நாலாவது
சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்தோடு கேட்டாலே ரசம் எடுத்தாந்து ஊத்துனாங்க. ஒரு வாரி வச்சான். ரசத்துல உப்பு இல்லை. உப்பு தரேன்னா நல்ல உள்ள ஒன்னாரு. இதான் காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. எம்மா கரண்ட் வர வைக்க கம்முன்னு உட்காந்துருந்தா என்ன அவன் வயிற்றுல மம்பி வச்சு கட்டணும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சாப்பிட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி போயப்பா இந்த பாவி நான் வந்த புது சூழ அவுனக்கு இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே அதோ வயிற்ற கலக்கச்சு இடம் தெரியல அம்மா. அந்த தெருவை போக முடியல. நாய்களாம் பிடிச்சி நான் வாசல்லையே பேரிட்டேன். பக்கத்துல படுத்து இந்த பாவி கம்மா இருக்க கூடாது. அதை துவரம் பருப்பு அதை துவரம் பருப்பு இந்த பொட்டை தொட்டு போன எழுந்து அடிக்குதியா? சாவுக்கு செய்யற சடங்கெல்லாம் செய்யறேன். ஏன்டா இப்படி செய்யறேன்? ஒரு கேள்வி கேட்டா என்ன? நான் ஒரு வாயிலையம் என் மகன் வந்து நெய் மருந்து உட்காந்துமா மூஞ்ச பத்தியா நல்லா நாட்டை நல்ல நல்லா செலவு வருது. கண்ணாடி 14 பேர் தூக்கிட்டு ஊர போற சோறு முன்னுதான் உடம்புது. நானும் எவ்வளவு சாப்பிட்டு போறேன் உடம்பு நல்ல மனசு இருக்கணும். வாங்கி போற கொண்டு வயிற்றுக்கு வாங்கி போடணும். ஓய் சாப்பிடணும். அனைத்து பட்டப்படிப்பு முடித்து விட்டேனப்பா. தங்களை காண ஓடோடி வந்திருக்கின்றப்பா. என்ன காரணம் என்ன அடிமையாக இருந்தது அப்பா? வயிறு வெளிநாடு போனானா படம் இங்கிலீஷ் படம் பார்த்தானா டைட்டானிக் படம். டைட்டானிக் படம் என் மகன் கல்வி மட்டும்தான் முக்கியம். டைட்டானிக் படம் என்ன படம்? அதை பார்த்தானா படுத்துக்கிறேன். என்ன காரணம் தந்தையே? எனக்கோ வயதாகி கொண்டே இந்த அவரது நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டி ஆட்சியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பா என்ன வார்த்தை உரைத்திருக்கிறப்பா? காதோரம் நடத்தி முடி கதை முடிவை காட்டுதா என்று உரைப்பார்கள். தங்களுக்கு வயதாகிவிட்டது. நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நானும் சின்ன சிறியவன், ஏதோ மரியாதவன். நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு இந்நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. உண்மைதான். நாட்டை சுற்றி வளர வேண்டுமா? உண்மைதானப்பா. நாட்டை சுற்றி வளவா? ஆனால் ஒன்று என்னப்பா? ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது. இருப்பது 4 திசை. 4 திசை. 4 திசையில் 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். செல்லலாம். ஆனால் வட திசை மட்டும் செல்லவே எதற்காக தந்தையே? அப்பா
தாயை சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொன்னிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்தவனா. நீங்கள் உணர்ந்தபடி வலதிசை நான் ஒருபோதும் செல்லவே மாட்டேன்ப்பா. ஆயத்தமப்பா. முடியாது. இந்த நாட்டுக்கு வர வேண்டும். ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வச்சு அந்த சோழனை கண்டு ரசிக்க வேண்டும். ஆசைப்படுகிறேன். செப்பா. உலக அனுபவம் தெரியாதவன் காலம் கெட்டு போயிருந்தா நல்லதை மட்டும்தான் சொல்லிட்டாங்க. தவறான சொல்லக்கூடாது. சரி வெற்றி. ஓடிவா ஓடிவா. என் தந்தை உணர்ந்தபடி போய் நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். நான் நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். சொல்லலாமா? மன்னத்தமிழே வனிதாமணியே வாதாடி வந்தே மாதரம் என்று சொல்லி என்ன ஆசை? தெரியுமா? இப்போதே நான் இருப்பது 4 திசைகள். 4 திசைகள். 3 திசை எங்க வேணாலும் போகலாம். ஆமாண்டா. வட திசை போக வேண்டாம் என்று அப்பா உரைத்தார். தந்தை உரைத்தார். என்னடா தெரியும், அவருக்கு வயதாகி விட்டதனால் அந்த திசையில் என்ன அதிசயத்தை நான் பார்க்க போறேன்டா. அப்பா சொல்றாங்க, அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சொல்வதை கேளுங்க. அட யார் அவன்? இப்போது செல்ல வேண்டும். நான் அயல்நாடு சென்றிருக்கிறேன். பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றேன். இப்போது அந்த திசை சென்று என்ன அதிசயம் இருக்கு சென்று பார்க்க போறேன். சிறு பிள்ளை பயமறியாது என்பார்கள். ஐயா, அப்பா சொல்ல மீறி வட திசை போறீங்க. உங்களுக்காக இங்கே வழி மீது விழுவேன்.